என் பேர் ஜெனிஃபர். நான் சென்னை. நான் பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்கேன். 2022 பாஸ் அவுட். கொரோனானால வேலை கிடைக்காம இருந்தது. அது சாரை மீட் பண்ண மூலமாக நிறையா நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். Hi Jennifer. Hi sir. Okay. நீங்கள் ஏஎஸ்பி ஆர்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க. ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஐடிக்குள்ளே போக மாட்டோமான்ட்டு ரொம்ப டவுட்டாக இருந்ததா. இப்போ கம்பெனியில் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் வீட்டில் எப்படி ஹவ் த ஃபீல்? ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சார். பாஸ்ட் அவுட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஜாப் கிடைச்சதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார். ஸோ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ ஒரு அமைதியான பொண்ணு அதுக்குள்ள ஒரு புயல் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமாங்க? 2022 பாஸ்வேர்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மளோட ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சார் நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் சார், என் குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும் சார் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த பொண்ணு ஜெயிச்சு காமிச்சிருக்கா. ஸோ வாழ்த்துக்கள் ஜெனிஃபர். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் விடுங்க. வெல்கம் டு அவர் சேனலுங்க. ஸோ ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைதியான ஒரு பொண்ணுங்க. அவ்வளோ அமைதியாக இருப்பா. ஆனால் அந்த டெடிக்கேஷனை அடிச்சுக்க முடியாதுங்க. அப்படி படிப்பாங்க. அந்த படிப்பு அந்த டெடிக்கேஷன் தாங்க கம்பெனிக்காரங்களே அவங்கள ப்ரிஃபர் பண்ண வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பயங்கர சூப்பராக பிளேஸ் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காதே, அந்த ஒரு நாள் இன்றே என்று முடிவு செய்து உன் வெற்றியை நோக்கி ஓடு, உன் வெற்றி உன்னை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்கா ஒன்று நடக்கும்ல, இன்னைக்கு தாங்க அது நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு ஓடின இன்னைக்கு ஜெயிச்சிருக்கா நம்ம ஜெனிஃபருங்க. கண்டிப்பாக மனசார நான் வாழ்த்துறேங்க. நானும் இந்த கம்பெனி ஒன்று வாழ்த்துறேன். கொரோனானால எனக்கு வந்து ஜாபே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலேஜில் பிளேஸ்மெண்ட்டும் அந்த அளவுக்கு இல்லை. பிபிஓ கம்பெனி அந்த மாதிரி தான் வந்தது. பேக் அண்ட் சப்போர்ட்காக தான் காலேஜில் கம்பெனியே வந்தது.